அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே, இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே, இதய அமைதி இனிதே அடைய இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யார் பெரியவர் என்ற சிந்தனையோடு இன்றைய நற்செய்தி தொடங்குகின்றது. ஒரு சிறு குழந்தையைப் போல தூய்மையான உள்ளத்தோடு வாழ்பவரே பெரியவர். பிறரை பற்றி உயர்வாக எண்பவரே பெரியவர். இந்த வேளையிலே நம் வாழ்க்கையிலே நாம் ஏதாவது செயல்கள் அகங்காரத்தினாலும் ஆணவத்தாலும் செய்திருந்தால் கடவுளை விட பெரியவர் இந்த உலகத்தில் எவருமே இல்லை. நாம் அனைவரும் இந்த உலகத்திலே சிறிது காலம் தங்கி இருக்க வர வந்திருந்த மனிதர்கள் என்ற எண்ணத்தோடு நமது பாவங்களை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வாரதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்தின பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக அரசு மன்னகரை செய்விட மேலாக கருதுமாறு பின்னவன் சிலுசுக்கு கற்பித்தீரே. அவருடைய வேண்டுதலால் நாங்கள் எங்களை மறந்து உம்மையே முழு உள்ளத்துடன் பற்றிக் கொள்ள ஆற்றல் பெறுவோமாக.
உம்மோடு துயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக. யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 6 முதல் 22 முடிய. ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், ஒன்றுமில்லாம யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான். அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கைவேலைக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருக செய்யவில்லையா? ஆனால் உம் கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கை வையும். அப்போது அவன் உம் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், இதோ அவனுக்கு உரியவை எல்லாம் உன் கையிலேயே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார். சாத்தானும் ஆண்டவர் முன்னிலையிலிருந்து புறப்பட்டான். ஒரு நாள் யோபின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது தூதன் ஒருவன் யோபியிடம் வந்து, எருதுகள் உழுது கொண்டிருக்கின்றன, கழுகுகளும் அவற்றிற்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது செபார் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினர். ஊழியரை வாள்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பை விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து விட்டது. நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கல்தேயர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றி கொண்டனர். ஊழியர்களை வாள்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உம் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி வீட்டின் 4 முலைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் மடிந்து விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். யோபு எழுந்தார். தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். தம் தலையை மலித்து கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தாயின் கருப்பை நின்று பிறந்த மேனியாய் யான் வந்தேன். அங்கே திருப்புகையில் பிறந்த மேனியாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றச்சாட்டும் இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் செவிகளை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய் தருளும். ஆண்டவரே, உம் செவிகளை திருப்பி
என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும். என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டினில் எழும் என் மன்றாட்டை செவிசாய்த்தருளும். பல்லவி. ஆண்டவரே, உம் செவிகளை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். ஆண்டவரே, உம் செவிகளை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். உம் முன்னிலையில் இன்று எனக்கு நீதி கிடைக்கட்டும். உம் கண்கள் நேரியென காணட்டும். என் உள்ளத்தை ஆய்ந்தறியும். இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும். என்னை புடமிட்டு பார்த்திடும். தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர். என் வாய்ப்பிழை செய்ய கூடாதென உறுதி கொண்டேன். பல்லவி. ஆண்டவரே, உம் செவிகளை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். ஆண்டவரே, உம் செவிகளை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர். என் பக்கம் உம் செவிகளை திருப்பியருளும். என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவரும் நீரே. பல்லவி. ஆண்டவரே, உம் செவிகளை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். ஆண்டவரே, உம் செவிகளை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உவான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9. இறைவாக்கியங்கள் 46 முதல் 50 முடிய. அக்காலத்தில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் சீடர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம், இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். உங்கள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவர் ஆவார் என்றார். யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஒட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். இயேசு அவரை நோக்கி, தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, வழக்கமாக ஒரு கூட்டம் கூடினால் நிச்சயமாக மனிதனுடைய உள்ளத்தில் எழுகின்ற ஒருவேளை வெளிப்படுத்த முடியாத கேள்வியாக இருந்தாலும்
உள்ளத்திற்குள் இருக்கின்ற ஒரு கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த கூட்டத்திற்குள் பெரியவர் யார்? ஒரு ஊரை கூட்டினால் நிச்சயம் ஒரு கேள்வி எழும், இந்த ஊருக்குள் பெரியவர் யார்? ஒரு சமுதாயத்தை கூட்டினால் நிச்சயம் எங்கோ ஒரு மூலையிலிருந்து எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு கேள்வி எழும், இந்த சமுதாயத்துக்குள்ள யார் பெரியவங்க, யார் முக்கியமானவர்கள்? இப்படி எந்த ஒரு நிலையிலும் இந்த ஒரு கேள்வி எழுவது இயல்பு, வழக்கம். இந்த கேள்வி எழுகின்ற பொழுது இயேசு இதை ஒரு நற்செய்தி அறிவிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுகின்றார். பெரியவர் யார் என்ற விவாதம் அந்த சீடர்களுக்குள் எழுகின்றது. அந்த 12 பெரியவர் யார்? அப்பொழுது இயேசு அந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு அவர் சொல்லுகின்ற வார்த்தை, இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார், உங்கள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவர் ஆவார். ஒரு வித்தியாசமான பதில் வருகின்றது. வழக்கமா பெரியவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்குள்ள போய் கேட்டோம்னா நாம் ஒரு பட்டியலை வைத்திருப்போம். அவங்களுக்கு இந்த தகுதியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தகுதி? கொஞ்சம் பணம் படைத்தவராக இருக்க வேண்டும், அதிகாரத்தை கையில் கொண்டிருப்பவராக இருக்க வேண்டும், அவருக்கு கீழ் ஒரு அடியாட்கள் கூட்டம் இருக்க வேண்டும், அல்லது அவரை புகழ்ந்து பேசுவதற்கு சிலர் இருக்க வேண்டும். இப்படிலாம் இருந்தா ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கின்றோம். ஊருக்குள்ள பெரியவர் யாருங்க? இவரு தாங்க. இன்னைக்கு நாம் நம்முடைய ஊராகட்டும், சமுதாயமாகட்டும், அல்லது நம்முடைய பகுதியாகட்டும் எடுத்து பார்ப்போம். யார் யார் பெரியவர்கள் என்று சொல்லி ஒரு பட்டியலை தயாரித்து பார்ப்போம். எங்காவது ஒரு மூலையில் அவர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு பட்டியலுக்குள் அடங்குவார்கள். ஒருபோதும் குணம் படைத்த, நல்ல பண்புகள் நிறைந்த, ஒழுக்கம் நிறைந்த, அல்லது இந்த சமுதாயத்திற்காக மக்களுக்காக உழைக்கின்ற மனிதர்களை பல நேரங்களிலே பின்னுக்கு தள்ளிவிடுவோம். பெரியவர் யாரு? பணம், காசு, சொத்து, சுகம், அதிகாரம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்துகின்ற மனிதர்கள் பெரியவர்கள். ஆனால் இயேசு இந்த இடத்திலிருந்து ஒரு வித்தியாசமான பதிலை கொடுக்கின்றார். இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகின்றார். இப்போ சிறு பிள்ளை அப்படிங்கிறது யூத சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் கணக்கில் வராத ஒரு உயிர், அவ்வளவுதான். கணக்கில் வராத ஒரு உயிர். அவர்களுக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை. சிறு குழந்தைகள் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இதுதான் அவங்களுடைய எண்ணம். ஆனால் இந்த சிறு பிள்ளையை, ஒன்றுமே இல்லாதவர்களை ஏற்றுக்கொள்பவர், எதுவுமே எந்த பின்னணியுமே இல்லாத ஒருவரை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இயேசுவினுடைய பதில் மிக சிறப்பாக. அது மாத்திரமல்ல, என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறார், உங்கள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவராவார். அதிகாரத்தை அடுத்தவர்கள் மீது நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகின்றவர்கள் பெரிய மனிதர்கள் அல்ல. எனக்கு பணம் இருக்கு, காசு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்குது, நான் என்ன வேணாலும் செய்வேன், பெரிய மனிதர்கள் அல்ல. மாறாக ஏற்றுக்கொள்வதிலே அடங்கி இருக்கின்றது. எதையும் ஆண்டவர் பெயரால் ஏற்றுக்கொள்வதிலே அடங்கி இருக்கின்றது. ஒரு சிறு பிள்ளை எப்படி செயல்படுகின்றதோ அதை போல செயல்படுகின்றவர்கள் தான் விண்ணரசில் பெரியவர்கள். இன்றைக்கு முதல் வாசகம் ரொம்ப அழகாக சொல்லுகின்றது. யதார்த்தமான ஒரு சூழலை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. யோபு வசதியானவர், ஒன்றன் பின் ஒன்றாக அவருக்கு சோதனை வருகின்றது, சொத்து சுகம் போகின்றது, அவரிடமிருந்த ஆடு மாடுகள் பிடுங்கப்படுகின்றன, அவருடைய புதல்வரும் புதல்வியரும் அழிக்கப்படுகின்றார்கள். ஒவ்வொரு செய்தியாக அவரை வந்து தாக்கிக் கொண்டே இருக்கின்றது. இந்த சமயத்தில் தான் யோபு சொன்ன வார்த்தை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்ன வார்த்தை, நான் என்னுடைய தாயின் கருவறையிலிருந்து பிறந்த மேனியாய் இந்த உலகிற்கு வந்தேன், எனவே பிறந்த மேனியாய் நான் மீண்டும் ஆண்டவருக்குள் செல்வேன், ஆண்டவரை ஒருபோதும் நான்
பழித்துரையே. இது ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து பார்க்கின்ற ஒன்று. கொஞ்சம் காசும், கொஞ்சம் சொத்தும், கொஞ்சம் அதிகாரமும், கொஞ்சம் பதவியும், சில மனிதர்களுடைய புகழ்ச்சியும் கிடைத்து விட்டால் அந்த மனிதருக்கு கண்ணும் தெரியாது, மண்ணும் தெரியாது. அவ்வளவுதான். அவருடைய கால்கள் நிலத்தில் ஒட்டாது. யோபு அத்தனை வசதி வாய்ப்புகளை வைத்திருந்தான். எல்லாம் இழந்த பிற்பாடும் சொன்ன வார்த்தை, நான் பிறந்த மேனியாக திரும்புவதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அந்த ஒரு ஆழமான ஒரு மனநிலை நமக்குள் இருக்க வேண்டும். ஒரு சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுகின்றவர் அப்படிங்கிறவர் இந்த யதார்த்த உள்ளத்தோடு யோபுவை போல இருப்பார்கள். ஏன் அப்படின்னா, ஒரு சிறு பிள்ளைக்கு வசதி பார்க்க தெரியாது, அந்தஸ்து பார்க்க தெரியாது, அல்லது அவன் நல்லவனா கெட்டவனா என்று சொல்லி தரம் பிரித்து பார்க்க தெரியாது, அல்லது சண்டையிட்டால் அவற்றை நாள் கணக்கில் வருடக்கணக்கில் கொண்டு செல்ல தெரியாது. இதெல்லாம் சிறு பிள்ளைக்குரிய குணங்கள், குணாதிசயங்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறு பிள்ளையாக அந்த சிறு பிள்ளை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அவங்க தான் ஆண்டவருக்கு முன்பாக விலையேற பெற்றவர்கள். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம். எதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம்? இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற மனிதர்கள் அத்தனை பேரையும் ஏற்றுக்கொள்வது, தன்னுடைய சுயநலத்தையோ அதிகாரத்தையோ முன்னிறுத்தாத, தான் என்ற அகந்தை இல்லாத, ஆணவம் இல்லாத ஒரு மனிதன் எங்கே இருக்கின்றானோ அவன் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றவன். இன்றைக்கு நாம் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட நம்முடைய அகந்தை, அகங்காரம், ஆணவம், நாம் கொண்டிருக்கின்ற தவறான மதிப்பீடுகள், சொத்து, சுகம், பதவி, அந்தஸ்து, இவைதான் முக்கியமானவர்கள், இவைதான் பெரிய மனிதர்களுக்கான அடையாளம் என்று சொல்லி நாம் காட்டிக்கொண்டிருக்கின்ற பெரிய மனிதர்கள், இவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அந்த யோபுவை போல, ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்ததை போல நாம் யதார்த்த உள்ளத்தோடு அணுக வாழ இந்த திருப்பலியில் சிறப்பாய் செபிப்போம். அன்பின் பலியாய் ஏற்பாய், உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஏற்பாய், புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய். புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய், உம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய். அன்பின் பலியாய் ஏற்பாய். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவா இறஞ்சுகின்றோம், முழு முதல் தலைவா இறஞ்சுகின்றோம். ஏமை திருப்பலி பொருளாய் தருகின்றோம். அன்பின் பலியா ஏற்பாய், உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியா ஏற்பாய். சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலியானது எல்லாமல் அன்பு கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அனைக்குமே காணிக்க உமக்கு ஏற்றதாகி மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்றி எங்களுக்கு திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையை வறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணகரானார். ஆகவே வானதூத முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகளோடும் சேர்ந்து நாம் முடிவின்றி சொல்வதாவது: தூயவன் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் அண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் வாக்கு நன்றி கோரி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும் விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பெரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கு மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவர் இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் இந்த ஆண்டவரின் விருந்திற்கு அளிக்க பெற்ற நாம் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன். சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா வா. அன்பு மொழி பேசும் இன்பமோகில் இயேசு, என்னாலும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்பமோகில் இயேசு, என்னாலும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே. உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தே, நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சிந்தையெல்லாம் நொந்தழுதே. சொந்தமெல்லாம் நீர்தானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே, உன்னை அழைத்தே, நீ வா வா. நன்றியோடு மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கு பெறுவர்களாக மாறுவோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடித நீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கீடு செய்து எங்களுடைய பகுதிக்கு தேவையான நீர் ஆதாரத்தையும் பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி மக்கள் அனைவரும் நலமும் வளமும் பெற்றுக் கொள்வார்களாக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தேவமாதாவே நீரெங்கள் தேவமாதாவே, தேவமாதாவே நீரெங்கள் தேவமாதாவே, பாவம் போக்கிட பாவி நான் போல தேவ கண்ணியின் பாதமே துணை. தேவமாதாவே நீரெங்கள் தேவமாதாவே. இயேசு பாலகனை கையோடு நேசமாய் அணைத்தீ, மாசுபடியாமல் உம்மகனை தேவனாய் வளர்த்தீ. இயேசு பாலகனை கையோடு நேசமாய் அணைத்தீ, மாசுபடியாமல் உம்மகனை தேவனாய் வளர்த்தீ. பாசமோடும் நேசமோடும் பார்வையை பதித்தீ, தேசமெங்கும் தேவமாதா காவலாயிருந்தீ. ஏழைகள் பலர் வாழவே நல் வழிகாட்டிடும் தேவ தேவ மாதாவே நீரெங்கள் தேவமாதாவே. தேவமாதாவே நீரெங்கள் தேவமாதாவே.